இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சிமடத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமரன், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கைகள் சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது நடவடிக்கையை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள ராமநாதபுரம் மாவட்ட மீனவர் அனைவரையும் படகுகளுடன் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விஷப்படகு மீனவர்கள் இன்று 3வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று மீனவர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்து தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகே தங்கச்சிமடம் வலசை பேருந்து நிலையம் அருகே சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள், அனைத்து விசைப்படகு சங்க பிரதிநிதிகள் மற்றும் மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை சிறையில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களையும் படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட நல்ல நிலைமையில் உள்ள படகுகளை மீட்கவும், சேதமடைந்த படகுகளுக்கு மாநில அரசு நிதி வழங்குவதை போல மத்திய அரசு நிவாரண உதவியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எங்களது கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி மீனவ மக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய ரயில் மறியல் போராட்டத்தையும் நடத்த இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரச்சனைகள் தீர்வும் வரை தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மீனவ அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்த இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தங்கச்சிமடத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் மீனவர்கள், மீனவர் குடும்பத்தினர் மற்றும் மீனவ அமைப்புகள் தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அபிநயா, மீனவர்களுடைய போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.